ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினால் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அவன் எலியாவுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார். அவன் ஆகாப்புக்கு முன்பதாக போய் நின்றான். உன் தெய்வத்தை என் தெய்வம் பெரியதான். உன் தெய்வத்தை கொண்டு தேசத்துக்கு இப்படி காரியம் செய்வாயானால் அதை விட பெரிய காரியத்தை என் தேவன் செய்வார் என்று சொன்னார். உன் தேவன் அதை செய்வார். உன் கடவுள் செய்வார். அவனே மாற்ற நம்பிக்கை கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் வாழ்க்கை. எலியாவின் தேவன் உன்னுடைய தேவன் அல்ல, உன்னுடைய தேவன் எலியாவுடைய தேவன். உன்னுடைய தேவன் எலியாவுடைய தேவன். கரங்களை தட்டி தேவன் எலியாவுக்கு ஒரு காரியத்தை செய்வாராக. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் கண்ணீரோடு இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உள்ளான இதயத்தை உடைக்கப்பட்டு கிடக்கிறது? எத்தனை பேர் வேதனையோடு எல்லாவற்றையும் எடுக்கிறார்கள்? இனி அது இருக்கக்கூடாது. ஆமே, எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அது அவிசுவாசத்தை கொண்டு வந்து அது உங்களை துவைவிலே கொண்டு போகும். அதில் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். முன்னேறி செல்ல வேண்டும். ஆண்டவர் போனதான வழிகள் எல்லாம் சேவை பண்ணுகிறவராக இருக்கும். முன்னேறி செல்லும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்ல கற்றுத்தானே ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவாராக. கொடுக்கிற காணிக்கைகள்